மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு MSV ஜியோ டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. புவியியல் பாட பயிற்சியில் வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற பொழுது நீங்கள் விடும் தவறுகளும் அந்த தவறுகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற விடயங்களை உள்ளடக்கி இன்றைய தினம் கலந்துரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ புவியியல் பாட மாணவர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் MCQ 40 வினாக்கள். இது கட்டாய வினா. இந்த MCQக்கு விடையளிக்கும் பொழுதும் நாங்கள் சில தவறுகளை விடுறோம். அது சம்பந்தமாக இப்போ பார்ப்போம். இந்த பேப்பரை பாருங்க. இது பார்ட் 1 பேப்பர். இதில் இந்த சிவப்பு கலர் எரோமாக்கில் காட்டப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தல்கள். அப்போ எக்ஸாம் பேப்பரை நம்ம கைக்கு வாங்கினேக்கு கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்னா அறிவுறுத்தல்களை நல்லா வாசிக்கணும். அறிவுறுத்தல்களை வாசித்த பிறகு தான் விடை எழுதவே தொடங்கணும். இதில் பிள்ளைகள் நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த நீல கலர் எரோமார்க். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல பாருங்க பார்ப்போம். ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தினை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. அப்போ MCQ செய்யும் போது இந்த அறிவுறுத்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான விடைக்குரிய இலக்கத்தினை தெரிவு செய்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் புள்ளிக்கோடு. இதில் விடை எழுதணும். இந்த விடயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். இதில் பாருங்க, இப்போ சிலர் எப்படி MCQ செய்வாங்கன்னா, இந்த முதலாவது வினாவை பாருங்களேன். பின்வரும் கருப்பொருள்களில் எதனை புள்ளி படம் ஒன்றினால் மிக பொருத்தமாக எடுத்துக்காட்ட முடியும். அப்போ அவர் என்ன செய்வார், அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு போவார். இப்படி இருக்கும். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டாவது வினாவுக்கான விடை இப்போ இரண்டாவதுனா இரண்டையும் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் மூண்டையும் எழுதுறது. இது பிழை. கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் என்னது, வினாவுக்கான சரியான விடையை தெரிவு செய்து எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. ஒரு விடையைத்தான் நாங்கள் எழுதணும், அங்க 2-3 எழுதக்கூடாது. இப்போ மூன்றாவது வினாவை ஒருத்தர் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அவசரத்தில் அவர் என்ன செய்யறாரு, 2ன்னு சொல்லி விடை எழுதிட்டாரு. பிறகு அந்த வினாவை ஆழமாக வாசிக்கும் பொழுது விடை 1ன்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ என்ன செய்யணும், இதை ஒரு வெட்டிட்டு 1ன்னு மேலே எழுதிடலாம். இவ்வளோ தான் வேலை. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த 2 வெட்டில் இந்த பேப்பரே ஓட்டையாயிரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புவியியல் பாடம்னா ஒரு நேர்த்தி. அந்த நேர்த்தியை நாங்கள் இந்த விடை எழுதும் போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இப்போ 4வது விடைனுங்க போட்டாருன்னு சொன்னால் அந்த புள்ளிக்கோட்டில் திரும்ப அவருக்கு தெரிய வருது 5வது விடனா, இதுக்கு மேலேயே என்ன செய்யறதுன்னு சொன்னால் கிறுக்கி இப்படி எழுதுறது. இதுவும் பிள்ளை. ஏன் நீங்கள் அப்படியே ஒரு இலக்கத்துக்கு மேலே இன்னொரு இலக்கத்துக்கு அப்படியே அச்சு அடிக்கிறீங்க? தேவையில்லை. சரியான விடையை திரும்ப என்ன செய்ய, இதை வெட்டிட்டு இதுக்கு மேலே எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் விடுற பிள்ளை எவ்வளோன்னு சொல்லி. அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 5வது வினாக்குரிய விடை 2. இங்கன்னா சரியாக அண்டர்லைன் பண்ணிடுறது. இங்கே கொண்டு போய் அவசரத்தில் 1ன்னு மார்க் பண்ணிடுறது. இதுவும் பிழைத்தான். இங்கே நீங்கள் மார்க் பண்ணி வேலை இல்லை. அறிவுறுத்தல் என்னது, சரியான விடையை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டில் எழுதுக. இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த MCQ செய்யும் போது ஒன்று நீல பேனா பயன்படுத்துங்க அல்லது கருப்பு கலர் பேனா பயன்படுத்துங்க. பென்சில் பயன்படுத்தாதீங்க. ஒரு நேர்த்தி ஒன்று இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விடைக்குரிய இலக்கத்தை நீங்கள் இந்த புள்ளிக்கோட்டில் எழுதணும். புள்ளிக்கோட்டில் எழுதாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இந்த MCQ பத்திரத்தை ஒப்படைக்க முடியாது. இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பிள்ளைகள். MCQ என்பது ஒரு கஷ்டமான பகுதி இல்லை. திரும்ப பாஸ் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு MCQ என்ன செய்யுதுன்னு சொன்னால் நல்ல பழக்கமாயிரும். இலகுவாக 40க்கு 40 புள்ளியை பெறக்கூடிய வாய்ப்பு MCQவில் இருக்குது. நாங்கள் எங்களோட சோம்பேறித்தனத்தால் என்ன செய்யறதில்லன்னு சொன்னால் பாஸ் பேப்பரை எடுத்து திரும்ப பயிற்சி எடுக்கிற இல்லை. அப்போ பாஸ் பேப்பர் எடுத்து திரும்பியும் பயிற்சி எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் விடுற பிழைகளையும் தவிர்த்து கொள்ளணும். திரும்ப MCQ செய்யணும். செஞ்சு பார்த்தா இப்படியான பிழைகள்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னால் வராது. நீங்களும் இலகுவாக அதிக புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். உலகப்படம் குறித்தல் 2வது வினா வரும். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல் தரப்பட்டுள்ள உலகப்படத்தில் வளமையான குறியீடுகளையும் நிறங்களையும் பயன்படுத்தி பின்வருவற்றை குறித்து பெயரிடுக. அப்போ உலகப்படம் குறிக்கும் பொழுது நாங்கள் கட்டாயமாக குறியீடுகளையும் நிறங்களையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது.
உதாரணத்துக்கு இந்த உலக படத்தை பாருங்க பிள்ளைகள். இப்போ இதில் நான் வந்து சில இடங்களை அடையாளப்படுத்தியிருக்கேன். இதில் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி கலஹாரி பாலைவனம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அதுக்குரிய நிறங்கள் பயன்படுத்தலை. பெரிய பெருப்பு மலைத்தொடர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, மலைத்தொடருக்குரிய நிறத்தை இங்கே கொடுக்கல. எங்கன்னா சுப்பீரியர் ஏரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த ஏரியை அடையாளப்படுத்திருக்கிற நிறங்களை இங்கே கொடுக்கல. அப்போ இங்கே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது விளங்குது, வேகமாக எழுதப்பட்டிருக்கு, நேர்த்தி ஒன்றும் இல்லை, நிறப்பயன்பாடு இல்லை. அப்போ நாங்கள் உலக படத்தை குறிக்கும் பொழுதும் பொருத்தமான நிறங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இந்த உலக படத்தை பாருங்க பிள்ளைகள், ஒரு நேர்த்தி இருக்கு. இந்த நேர்த்தியை காட்டுறதுக்காக நான் இதில் உங்களுக்கு சில விடயங்களை குறித்து இதில் காட்டியிருக்கேன். இதில் பாருங்க, உலக படத்துக்குரிய நிற பயன்பாடுகள் காட்டப்பட்டிருக்கு, எழுத்துகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, சில விடயங்களுக்கு அம்புக்குறி காட்டி பேர் எழுதப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறதுக்கே நமக்கு விளங்குது தானே ஒரு நேர்த்தி இதில் இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், இந்த உலக படம் குறித்தல் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணி நாங்கள் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு என்ன செய்ய முடியாதுன்னா குறிக்க இயலாது. நாங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி எடுக்கிற விடயங்களை உலக படத்தை எடுத்து அதில் குறித்து பழகணும். ஒவ்வொரு நாளும் 10 விடயங்களை நாங்கள் குறித்து ட்ரைனிங் ஒன்று எடுக்கணும். எடுத்தால் தான் உலக படம் குறிக்கிறதுல இலகுவாக நாங்கள் 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். இன்னொரு விடயம் இருக்குது, நாங்கள் இந்த படத்திலேயே குறித்து பழகணும். இந்த படம் நீங்கள் புக் ஷாப்லாம் கேட்டு வாங்கலாம், இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி கூட எடுக்கலாம். இதிலே குறித்து பழகுங்க. இந்த கடைகளில் சில சமயங்கள் இருக்கும் நீல கலர் உலக படம், அதில் குறித்து பழகாயிங்க. இதிலேயே பழகுனா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்லையும் இலகுவாக இடங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் சில இப்போ உதாரணத்துக்கு நாடுகள் ஏதாவது கேட்க பாருங்கள், மடகாஸ்கர் கேட்டிருக்காங்க தானே, இதில் நீங்கள் ஏதாவது லைட் கலர் நிறம் தீட்டி தான் இவ்வளோ தூரத்தில் அம்புக்குறி காட்டி பேர் எழுதலாம். இப்போ இங்கே நாங்கள் மடகாஸ்கர் அடையாளப்படுத்திட்டு அம்புக்குறியை ரொம்ப தூரம் நீட்டி என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அங்கனே எழுதுறதுக்கும் நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும். அப்போ நீங்கள் உலகப்படம் குறித்தல் சம்பந்தமான சில விடயங்களை தெரிந்துக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய முதலாவது வீடியோவே இருக்குது, மிக இலகுவாக எப்படி உலகப்படத்தை குறித்து பழகுவது அப்படின்னு சொல்லி. அதில் நான் ஒவ்வொரு அம்சத்துக்கும் என்னென்ன நிறங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விடயங்கள் உள்ளடக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த பகுதி வந்து இடவிலக்க படத்துக்குரிய வினா. இந்த இடவிலக்க படத்துக்குரிய நிறங்களும் குறியீடுகளும் நமக்கு தெரியுமாக இருந்தால் இடவிலக்க படத்தில் நாங்கள் இலகுவாக 20 புள்ளியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு கஷ்டமான பகுதியும் இல்லை. அப்போ இடவிலக்க படத்தில் நாங்கள் வினாவுக்கு விடை எழுதும் பொழுதும் கட்டாயமாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும், இங்கே உப வினா இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க உரோம இலக்கத்தில். இதை போட்டே விடைத்தாளில் விடை எழுதுகின்ற பொழுது அந்த விடையும் சிறப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஏபிசிடி போட்டு எழுதுறது, அதே போல் ஆனாவனா போடுறது, அப்படியெல்லாம் நாங்கள் போடக்கூடாது. குறிப்பாக எப்படி நாங்கள் எக்ஸாம் தாளில் வினா இலக்கத்தை பார்க்குறோமோ அதையே விடைத்தாளில் போட்டு எழுதுறதுக்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொள்ளணும். வினா இலக்கங்கள் எப்போதும் இந்த கோட்டுக்கு வெளியே போடக்கூடாது. இங்கிட்டு இந்த கோட்டுக்கு வெளியே போட வேண்டிய தேவை ஒன்று நமக்கு இல்லை. இந்த கோட்டுக்கு உள்ளே இந்த பக்கம் வினா இலக்கத்தை போடுங்க. இதையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பழக்கப்படுத்தி கொள்ளணும். இந்த இடத்துல பாருங்க, இதில் வினா இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு, ஆனால் வினா பத்திரத்தில் போட்டிருக்க மாதிரி நாங்கள் போடலை. அப்போ இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வினா பத்திரத்தில் எப்படி வினா இலக்கம் போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி போடுறதுக்கு நாங்கள் நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டால் லேசு. இப்படி வினா இலக்கங்களை இப்படி போட்டு விடை எழுதியிருந்தால் பிழை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், புவியியல் மாணவர்கள் நாங்கள் அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றி வினா பத்திரத்தில் எப்படி வினா இலக்கங்கள் போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி போடுறதுக்கு நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்வோம். இந்த விடைத்தாளை பாருங்கள் பிள்ளைகள், உதாரணத்துக்கு நான் எழுதி காட்டியிருக்கேன். இதில் வினா பத்திரத்தில் உள்ளவாறு வினா இலக்கங்கள் போடப்பட்டு தெளிவாக விடை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விடைகளை வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கிறது, தெளிவாகவும் இருக்கிறது, நேர்த்தியாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்களே என்ன செய்யணும்னு சொன்னால் விடை எழுதுவதற்கு பழகி கொள்ளணும். தொடர்ந்து பயிற்சி எடுங்க, இலகுவில் நீங்களும் பழகி கொள்வீர்கள். ஆகவே பிள்ளைகள்,
நீங்கள் விடை எழுத பழகும் பொழுது இதே மாதிரி தாள் கடைகளில் விற்கப்படுது. ஆகவே அந்த தாளை வாங்கி அதில் விடை எழுதி பழகும் பொழுது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் இலகுவாக இருக்கும். அதே போல் இதுவரையில் நான் கூறிய சில விடயங்கள் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் விளங்கியிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் பகுதி 2க்குரிய சில விடயங்களை கதைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே அதுவரையில் இணைந்திருங்கள், பயன்பெறுங்கள்.